ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தவறுகள் அப்படின்னு திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறதையோ, தியாகங்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி சுட்டிக்காட்டுறதையோ, பொய் பேசுறீங்க அது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு கார்கே அழைப்பு விடுக்கிறதையோ, எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார் மோடி. எதற்குமே பதில் சொல்லலை. என்ன வியூகம், மோடியோட வியூகம் என்ன? நம்ம ஏற்கனவே அது விவாதிச்சது தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது உள்ளூர் தன்மையோடு இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு தேசிய வடிவம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து அவர் ஈடுபட்டிருக்கார். நான் இந்த தலைப்பில் கொஞ்சம் மாறுபடுறேன். அதாவது இவர்களெல்லாம் தாக்குதல் தொடுத்து மோடி என்ன செய்ய போகிறாருன்னு இல்லை, மோடி கொடுக்குற தாக்குதலுக்கு நாடு என்ன செய்ய போகுதுன்னு தான் உண்மையாக சொல்லணும். சரி, நான் ஒரு பத்திரிகையாளர்னா நினைக்கிறது, கட்சிக்காரர்கள் அவங்க பேசுகிறதில், அரசியலில் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வரைக்கும் இந்தியாவினுடைய பிரதமர்கள்லேயே யாரும் போகாத ஒரு கீழ்மைக்கு இந்திய பிரதமர் இந்த வாட்டி போயிட்டார். அவருடைய முந்தைய தேர்தல்கள் 2014-19 கூட இவ்வளோ தரம் இறக்கம் கிடையாது. அதே போல் ஏதோ வலதுசாரினால இப்படி இருந்துருவாங்க, அல்லது பாஜக இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நமக்கு வரலாறு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 1965 நாடாளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் வாஜ்பாயுடைய உரை மேலே இருக்கக்கூடிய மதிப்பை குறிப்பிட்டு பேசுகிறார். எப்போ ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான தன்னுடைய உரையின் போது அவர் வாஜ்பாயோடைய உரையை குறிப்பிட்டார். உங்கள் மொழி எனக்கு தெரியாத போதும் கூட வாஜ்பாய் போன்றவர்கள் பேசும்போது அந்த மொழி மேலே எனக்கு ஒரு மரியாதை வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அன்றைக்கு திமுகவினுடைய டெல்லி பிரதிநிதியாக இருந்த சம்பத் தான் எழுதின நூலில் பதிவு பண்ணுறார். அண்ணாவுக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று இடதுசாரியான பூபேஷ் குப்தா, இன்னொருவர் வலதுசாரியான வாஜ்பாய். நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் கூட்டம் எங்கே நடந்தாலும் டெல்லியில் அண்ணா இருக்கும்போது அவசியம் போயிடுவார். சமணம் போட்டு கீழே உட்காந்து கேட்பார். மொழி புரியாட்டினாலும் கேட்பார். அவருடைய உடல் மொழியும் அவர் பேசக்கூடிய விதத்தையும் ரசிப்பார். என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நான் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதற்குன்னு ஒரு மரியாதையெல்லாம் இருந்திருக்கு. இந்த முறை எல்லாத்தையும் உடைச்சிட்டார். அப்போ உடைச்சிட்டு அவர் பொய்யா வேற அது எல்லாத்தையும் சொல்லும்போது அது சமூகத்தின் மீது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. இப்போ நமக்கே ஊடகங்களுக்கே இந்த பொறுப்பு இருக்குது. நான் இங்கே பார்க்கக்கூடிய ஆபத்து, இந்த பிரச்சாரத்தில் பார்க்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, ஊடகங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்படின்னா, மோடி ஒரு விஷயத்தை பேசுகிறார், முஸ்லீம்கள் மேலே அபாண்டமாக ஒரு விஷயம் பேசுகிறார். உதாரணமாக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 எரும மாட்டில் ஒரு எரும மாட்டை தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னா, இது எந்த வகையான வியூகம், இது எப்படி பயன்படுமா படாதா, குஜராத்தில் இது எத்தகைய தாக்கம், அது இல்லை. ஃபேராக இப்படி ஒருத்தர் பொய்யா சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன அப்சர்ட் இது, அது நம்ம திருப்பி அதை நமக்கும் அந்த கடமை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கும் தான் ஒரு பிரதமர். அப்படி இருக்கும்போது ஆனால் காங்கிரஸ் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு முத்தரப்பு வியூகம். ஒரு பக்கம் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத பிரியங்கா பேசினார். அதே போல் என்ன பண்ணலைங்கிறத ராகுல் பேசுகிறார். இந்த ஃபேக்ட் செக்கிங்க்கு கார்கே இழுக்கிறார். இது நடந்துட்டு இருக்கு. பட் ரியல் திங் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ மோடி அப்படின்னா மோடி மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம பிரதமர் கடந்து போறார் இல்லையா? அவருக்கு பதில் இல்லாம கடந்து போறாரு, தேவையில்லைன்னு கடந்து போறாரு. இல்ல, இதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்க எங்கேயுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னொருத்தரோட தேர்தல் அறிக்கையை பிடிச்சிக்கிட்டு அதுல இல்லாததெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அதுல இல்லைங்கிறது தான் ஊருக்கே தெரியுமே. அவர் எப்படி பதில் சொல்லுவார்? இல்லாதது திரிக்கிறது தானே பேசுறாரு, வெட்ட வெளிச்சமா தானே இருக்கு. அதனால அது இரண்டாவது விஷயம். நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மோடி மட்டுமே மையத்தில் இல்லை. இந்த வாட்டி 2 விஷயங்கள் நடக்குது பாஜகவுக்குள்ளார. கடந்த 2014-2019 தேர்தலில் பாஜக எப்போதுமே மோடியை பிரதானமாக, மோடி தான் எல்லாத்தையும் யுத்தத்தை நடத்துறது போல ஒரு சித்தரித்தாலும், உள்ளூருக்குள்ளார நீங்க பேரலா பார்த்தீங்கன்னா 2014 437 ரேலிஸ்ல அவர் பங்கேற்றார். ஏன்னா அது முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டதுனால, பிரதமராக இருக்கும்போது உங்களுக்கு தேர்தல் கணக்குக்கு அப்புறம் தான் எல்லாமே வருங்கிறதுனால 2019 142 ரேலிஸ் அவர் பண்ணார். ஆல்மோஸ்ட் ராகுலும் 145 ரேலிஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஆளுக்கு ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு பயணிச்சாங்க. இந்த முறை இதில் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னா, மோடியினுடைய பயணம் அதிகரிக்குது. உதாரணமாக நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்திருக்க ரேலிஸே 2019 அளவுக்கு இதுவரைக்குமே பண்ணிட்டாரு. இன்னொரு பகுதி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவருடைய பயணம்ங்கிறது அதிகமாகுது. ஆனால் 2014-19 இன்னைக்கு பேசப்படாத, அன்னைக்கும் பெரிதாக கவனிக்கப்படாத விஷயம் என்னன்னா, மோடி மட்டும் பயணிக்கல, மோடி மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அவர் ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சார்னா, அமித்ஷா அதே அளவுக்கு பயணிச்சார். 300 தொகுதிகளுக்கு போனார். அவரும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சார். ராஜ்நாத் சிங், இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. அப்புறம் இது மாநிலங்கள்ல ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே, அப்புறம் மத்திய பிரதேசல சௌஹான், இப்படி ரொம்ப
இன்டென்சிவாக இருந்துச்சு. இந்த முறை நம்ம கவனிக்காத ஊடகங்கள் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிக முக்கியமான மாநிலங்களில் மோடி வெர்சஸ் ஸ்டேட் லீடர்னு மாறுது. உதாரணமாக பீகாரில் மோடி வெர்சஸ் தேஜஸ்வி, வெஸ்ட் பெங்காலில் மோடி வெர்சஸ் மம்தா, மகாராஷ்டிராவில் மோடி வெர்சஸ் உத்தவ், இப்படி மாறிட்டு இருக்கு. அப்போ இதோட இன்டென்சிவ் அதிகரிக்க அதிகரிக்க பாஜக அது குறித்து பேச வேண்டியிருக்கு. நீங்கள் 2 நாட்களுக்கு முன்பு பீகாரில் அஜய் அலோக் பேசினது கவனிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை மோடி வெர்சஸ் தேஜஸ்வி எல்லாம் இல்லை, மோடி வெர்சஸ் விரோதி அப்படின்னு தான் இந்த எலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய நிலைமை வருது. ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, 2 தன்மை. ஒன்று மாநிலங்களில் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. யூபியில் போய் அகிலேஷை பற்றி பேச வேண்டியிருக்கு, கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் எட்வா தொகையில் போய் நின்றுட்டு சமாஜ்வாதியினுடைய நிறுவனர் என்னை போற்றி பேசியிருக்கிறாரு, அவரோட இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்லி அகிலேஷோட அப்பாவை பற்றி, முலாயம் சிங் பற்றி பேசுகிறாரு அவர். ஆனால் அகிலேஷை தாக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் மாநில தன்மை உள்ளதா இது மாறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் அவருக்கு என்னன்னு சொன்னா, யோகி ஆதித்யநாத் தவிர இந்த வாட்டி கூட யாருமே இல்லை. பட் யோகி ஆதித்யநாத் யூபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா அகட் பண்ணி போறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2வது கட்ட தேர்தல் ஏப்ரல் 26க்கு முன்னாடியே அவர் 67 ரேலிஸ், கிட்டத்தட்ட 80 தொகுதிகளையும் 2 முறை அவர் சுற்றி வந்துட்டார். அதையால பாஜக என்ன பண்ணுதுன்னா, இன்டென்சிவா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் கடந்த முறை 2 முறை இல்லாத மாதிரி மாநிலத்தில் உள்ள பாஜகவினுடைய முக்கியமான அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டால்வர்ஸ் அவங்கெல்லாம் இல்லாததுனால இந்த முறை தடுமாறுகிறார் மோடியே எல்லாரையும் எதிர்கொள்ள வேண்டியது. மோடியே எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்க மூத்த தலைவர்களை தூக்குனதுங்கிறது இப்ப அவரை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.